ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். நெத்திலி கருவாடு க்ளீனிங் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோங்க. பிக்னர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நெத்திலி கருவாடு எப்படி க்ளீன் பண்ணணுன்றது தெரியாது. அதனுடைய தலைபாகத்தெல்லாம் கிள்ளி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது உள்ள கருப்பாக குடல் மாதிரி வரும், அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணணும் மண் இல்லாமல். அதில் தான் இருக்கே விஷயம். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். முழுக்க முழுக்க பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த நெத்திலி கருவாடு 1/4 கிலோ அளவு இருக்குங்க. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த கருவாடுடைய தலை பாகத்தை நம்ம முதல் கிள்ளி எடுத்துடணும். தண்ணியில் சேர்க்கறதுக்கு முன்னாடியே இந்த கருவாடுடைய தலைபாகம் இருக்குது இல்லைங்களா, அது நல்லா கழுத்து கிட்ட வச்சு நம்ம கிள்ளி எடுத்துடணும். எல்லா கருவாடில் இருக்கிற தலைபாகத்தையும் நம்ம தனியாக எடுத்துடலாங்க. இது வந்து ஸ்டெப் 1 முதல் ப்ராசஸ். இது எல்லா கருவாடில் இருக்கிற தலைபாகத்தையும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துடலாம். நெத்திலி கருவாடு சாப்பிட்றது ரொம்ப ஈஸி, செய்கிறதும் ஈஸி தாங்க. அதனுடைய க்ளீனிங் ப்ராசஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். முதல் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இந்த மாதிரி வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி தலைபாகத்தை கிள்ளி எடுத்ததுக்கப்புறம் அதை பக்குவமாக தண்ணியில் ஊற வச்சு அந்த கழுத்துக்கிட்ட கருப்பாக குடல் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த பாகத்தை நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணுற விஷயமும் இருக்குது. பாருங்கள், எல்லா கருவாடோடைய தலைபாகத்தையும் எடுத்தாச்சு. இது நமக்கு தேவைப்படாது. அடுத்ததாக கருவாடில் வந்து தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சாதாரண பச்சை தண்ணி தான், நார்மல் வாட்டர் தாங்க ஊற்றிருக்கேன். சுடு தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். கருவாடு வந்து ஊறி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கருவாடு நல்லா ஊறி இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம அந்த கழுத்துக்கிட்டே இருக்கிற கருப்பாக இருக்கிற குடல் மாதிரி சொன்னேன் இல்லைங்களா, அதை வெளியே எடுக்கணும். இது எடுத்துகிட்டு செய்யும் போது தான் கருவாடு வந்து கசப்பு தன்மை இல்லாமல் இருக்குங்க. இல்லைனா நம்ம அப்படியே போட்டு வாஷ் பண்ணி செஞ்சிட்டோன்னா கருவாடு வந்து கசக்கும், லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். சாப்பிடும்போது நல்லா இருக்காது, அதனுடைய ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு கருவாடில் இருக்கிற இந்த மாதிரி கழுத்துக்கிட்டே இருக்கிற பாகத்தை கருப்பாக குடல் மாதிரி நீட்டாக வரும், அதை நம்ம வெளியே எடுத்துடணும். அதே போல் கருவாடு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா தாங்க இது வரத்துக்கு ஈஸியாக வரும். ரொம்ப நேரமும் ஊற விட்டுறாதீங்க. ரொம்ப குழக்குழன்னு கருவாடு ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும். அதனால் ரொம்ப நேரம் ஊற விடாமல் பக்குவமாக 10 நிமிஷத்துக்கு எல்லாமே இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், கழுத்துக்கிட்டேருந்து நம்ம எடுத்த குடல் பகுதி இவ்வளோ இருக்குது. கருவாடு நல்லா எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து வாஷ் பண்ணணும். இதுதான் ஸ்டெப் 3ங்க. இந்த தண்ணி வந்து ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அடியில் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். கருவாடு வந்து ஒரு சில கருவாடில் நிறைய மண் இருக்கும், ஒரு சில கருவாடில் லைட்டாக தான் மண் இருக்கும். இப்போ இந்த கருவாடை நம்ம வாஷ் பண்ணணும். அந்த பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடை இதுள்ள சேர்த்துட்டு தண்ணி திரும்பவும் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நார்மல் பச்சை தண்ணி தான் இதுவும். இப்போ வந்து இந்த கருவாடை இந்த மாதிரி கையில் லைட்டாக பெசரி தூக்கி போட்டு தண்ணியில் விடணும். அப்போ தான் அந்த மண் 1-2 மண் ஒட்டியிருக்கும் இல்லைங்களா, அந்த கருவாடு மேலே அதெல்லாம் நல்லா உதிர்ந்து தண்ணியில் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை எடுத்து மாற்றிடணும். இப்போ இந்த கருவாடு மேலோட இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. கருவாடு பாத்திரத்தில் இருக்கும் போதே தண்ணியை மட்டும் சாய்ச்சிட்டு திரும்பவும் தண்ணி புதுசாக ஊற்றி கழுவணுன்னா அந்த மண் வந்து நம்ம எத்தனை முறை வாஷ் பண்ணாலும் கருவாடில் மண் இருந்துகிட்டே இருக்கும். வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு 4 டைம் 5 டைம் வாஷ் பண்ணும் போதே கருவாடில் இருக்கிற மண் சுத்தமாக போயிடுங்க. பாருங்கள், நான் ஒரு 2-3 டைம் தண்ணியில் இதே போல் தான் கருவாடை வந்து தூக்கி போட்டு கையில் லைட்டாக பெசரிக்கோங்க. இல்லைனா நீங்கள் கையில் போட்டு ரொம்ப போட்டு பெசரிட்டிங்கன்னா கருவாடு வந்து உடஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக பெசறின மாதிரி கையில் தூக்கி போட்டு நம்ம கருவாடு வந்து தண்ணியில் விட்டோன்னா அந்த 1-2 இருக்கிற மண் எல்லாமே அடியில் தங்கிடும். நம்ம 4-5 டைம் வாஷ் பண்ணும்போது அந்த மண் எல்லாம் சுத்தமாக போயிடும். கடைசியாக வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக இது ஒரு முறை நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். தண்ணி பாருங்கள் நல்லா வெள்ளையாயிடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கருவாடை கழுவணும். தண்ணி சப்போஸ் உங்களுக்கு 4 டைமும் நீங்கள் கழுவும் போதும் கருப்பாக இருந்ததுனாவே திருப்பி இன்னும் 2 டைம் கூட நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றி இதே போல் வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கருவாடு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இனி வறுக்க வேண்டியது தான். வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் இடித்து போட்டு காரம் போட்டு வறுத்தா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த வேஸ்டேஜ் நமக்கு தேவையில்லை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.